வந்து பார்த்தீங்கன்னா சாட்லையும் பேசலாம், அதாவது டெக்ஸ்ட்டில் டைப் பண்ணியும் பேசலாம், இல்லாட்டி வாய்ஸில் பேசலாம். வாய்ஸில் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூமன் ஏஐ உங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்னொரு பர்சனோட நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். இன்னொரு பர்சன்ட்ட நீங்கள் பேசி அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இந்த சாட் மூலம் நீங்கள் என்னென்ன கேள்விகள் கேட்டு பதிலை பெறுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வாய்ஸ் மூலையும் பேசலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் கிளிப்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கட் பண்ணி வரேன். நீங்கள் ஹாய் மச்சான், என்ன செய்கிற? ஹாய், நல்லா. நீங்கள் என்ன பண்ண? எனக்கு ஒரு நியூஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது செம்மணியில் போயிட்டு இருக்குல்ல லேட்டஸ்ட்டாக, அதை பற்றி எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறியா? செம்மணி புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் பொதுவாக 1970களில் அரசியல் வன்முறைகளின் போது பலியானவர்களுடையவை என்று கருதப்பட்டது. குறிப்பாக அந்த காலத்தில் தமிழ் மக்கள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புதைக்குழி அந்த நேரத்தில் பலியானவர்களின் வாழ்க்கையை மற்றும் சமூக நீதியை தேடும் முயற்சிகளின் ஒரு சாட்சியாக இருக்கலாம். ChatGPT வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பயன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பயன் இருக்கு. அதாவது ஒரு ஸ்டூடெண்டா சரி, ஒரு எம்ப்ளாயரா சரி, இல்லாட்டி ஒரு டீச்சரோ, ஈவன் நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கான கேள்விகள் கணக்கு இருக்கு. அந்த கேள்விகளுக்கான